என்ன நேயர்களே, மறுபடியும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு மார்க் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 25 முதல் 34வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வாழ்க்கை ஒரு கடினமான சூழ்நிலையில் கடந்து போன பொழுது எப்படி அவள் இயேசுவினிடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இனிப்பை தேடி வருகிற எறும்பு போல, காந்தத்தை தேடி வருகிற களிம்பு இரும்பு போல இயேசுவை சுற்றி எல்லா பக்கமும் ஜனங்கள் நெருக்கி கொண்டிருந்த ஒரு சமயம் அது. அந்த சமயத்துல இயேசு ஒரு முறை அவள் சென்று கொண்டிருந்த வேளையில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயுடைய நோய் என்ன என்று பார்க்கும் பொழுது மார்க் 5:25 உதிர போக்கினால் அவள் தன் பலத்தை எல்லாம் இழந்திருந்தால் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உதிர போக்கினால அவள் பலவீனம் அடைகிறாள், அசுத்தமாய் அவள் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நிர்பாக்கியமான ஒரு நிலைமை, பலவீனம், அசுத்தம், நிர்பாக்கியமான நிலைமை. இந்த உலகத்துல பாவம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அவன் பலவீனம் அடைகிறான், அசுத்தம் அடைகிறான், நிர்பாக்கியமான ஒரு நிலையிலே அவன் வாழ்கிறான். ஆனால் அந்த அம்மாள் எடுத்த முடிவு நல்ல அவள் ஒரு முயற்சி எடுத்தால் அது நல்ல முயற்சியா இருந்தது. மார்க் 5:26 நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி அவள் ஒரு முயற்சி எடுக்கிறாள். ஆனால் அதற்கு முன்பாய் அவள் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்தது என்று பார்க்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் செலவழித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55:1-2 வசனத்துல, அப்பம் அல்லாததற்கு ஏன் உங்கள் பிரயாசத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள், தாகம் தீர்க்காதவற்றிற்கு ஏன் நீங்கள் அருந்துகிறீர்கள் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். அதுபோலதான் இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியுடைய வாழ்க்கையும் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அம்மாளுக்கு ஏற்பட்ட தோல்விகள், அந்த தோல்விகளின் மத்தியில அவள் சற்றாகிலும் அவள் கொஞ்சம் கூட குணமாகவில்லை என்று சொல்லி மார்க் 5:26 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் 5:27 வசனத்துல அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். மார்க் 5:29 உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அவள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 12 வருடம் ஒரு டசன் அவளுடைய வாழ்க்கையில அவள் முழுவதுமாய் வீணடித்திருந்தாள். அந்த முழுவதுமாய் அவள் வீணடித்திருந்த அவளுடைய வாழ்க்கையில் அவள் எடுத்த முயற்சிகளில் எல்லாவற்றிலும் தோல்வி கண்டாலும் கூட விசுவாசத்தின் மூலமாய் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். உடனடியாய் அவள் சுகம் பெற்றாள், பூரண சுகம் பெற்றாள். அந்த சுகம் அவளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்தது. அந்த ஸ்திரீ செய்த அறிக்கை, நான் தான் தொட்டேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் அவள் ஒப்புக்கொள்ளுகிறாள். அவள் ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறாள். எந்த நாள்ல நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில எல்லா முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைந்து ஒன்று கூட வாய்க்கவில்லை என்று இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அம்மாளுடைய விசுவாசத்தின்படியாய் நீங்களும் கூட இயேசுவை தொடும் பொழுது அவர் உங்களுக்கு சுகமாகுவார். இயேசுடைய ஊழியத்துல சில நேரம் அவர் சென்று ஜனங்களை தொடுகிறார், சில வேளைகளில் ஜனங்கள் விசுவாசத்தோடு அவரை தொடுகிறார்கள். ஒருவேளை அவர் உங்களை தொடலாம், அல்லது நீங்கள் அவரை தொடுவதற்கு உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். மகளே சுகமாயிரு, மகளே உன் வேதனை நீங்கியது என்று சொல்லி அது இயேசு சொல்லுகிற சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.